ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொண்டே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொண்டே. களங்களப்பா நாங்க களங்களப்பா, களங்களப்பா நாங்க களங்களப்பா. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ என் கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொண்டே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொண்டே. களங்களப்பா நாங்க களங்களப்பா, களங்கள். கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. 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 சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. 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 சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோ. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. 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 யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்ன இயேசுவின் நாமத்தில் ஏசாவின் ஆவி மேல ஒரு வெற்றி வரட்டும்பா. ஏசாவின் ஆவிக்கு மேல ஒரு வெற்றி வரட்டாண்டவர். ஏசாவின் ஆவிக்கு மேல ஒரு வெற்றி வரட்டாண்டவர். ஏசாவுக்கு மேல ஒரு வெற்றி வரட்டும் ஆண்டவர். ஏசாவுக்கு மேல ஒரு வெற்றி வரணும் ஆண்டவர். ஏசாவின் வல்லமைக்கு மேல ஒரு வெற்றி வரணும் ஆண்டவர்.
ஏசாவின் ஆவிக்கு மேல ஒரு வெற்றி வரணும் ஆண்டவரே. ஏசாவின் வல்லமை நாங்கள் ஜெயிக்கணும் ஆண்டவரே. ஏசாவின் வல்லமை நாங்கள் ஜெயிக்கணும் ஆண்டவரே. ஏசாவின் வல்லமை நாங்கள் ஜெயிக்கணும் ஆண்டவரே. அந்த ஏசாவின் ஆவியை நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் ஆண்டவரே. அந்த ஏசாவின் வல்லமை மேல ஒரு ஜெயம் வரட்டும். ஏசாவின் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம் வரட்டும். ஏசாவின் வல்லமைக்கு மேல ஒரு ஜெயம் வரட்டும். ஏசாவின் வல்லமைக்கு மேல ஒரு ஜெயம் வரட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த ஏசாவின் ஆவிக்கு மேல, அந்த ஏசாவின் வல்லமைக்கு மேல, அந்த ஏசாவின் வல்லமைகளுக்கு மேல ஒரு ஜெயம் வரட்டும் ஆண்டவரே. ஒரு ஜெயம் வரட்டும் ஆண்டவர். ஜெயம் வரட்டும் ஆண்டவர். ஜெயம் வரட்டும் ஆண்டவர். ரிபா கமா நாதா டாடா அல்மா ரக்க மான ஷபா டாடா ரிபா டாடா அல்மா ரக்க மான கமா நாதோடி ஆந்தரா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த ஏசாவின் வல்லமைக்கு மேல ஒரு ஜெயம் வரட்டும். ஏசாவின் ஆவிகளுக்கு மேல ஒரு ஜெயம் வரட்டும். ஏசாவின் வல்லமை நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. ஏசாவின் வல்லமை நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஏசாவின் ஆவியை நாங்கள் ஜெயம் எடுக்க. ஏசாவின் ஆவிகளை ஜெயம் எடுக்க எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. ஏசாவின் வல்லமையை ஜெயம் எடுக்க, ஏசாவின் ஆவியை ஜெயிக்க, ஏசாவின் ஆவியை ஜெயிக்க எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும். எனக்கு ஒரு வல்லமை வேணும். எனக்கு ஒரு வல்லமை வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. ரிபா கமா நாதா டாடா அல்மா ரக்க மான ஷபா டாடா ரிபா டாடா லக்க தோடா அல்மா ரக்க மான கமா நாதோடி ஆந்தரோ ரிபா நர மான ஷமா நாதா டாடா ரிபா டாடா லக்க தோடா அல்மா ரக்க கபதோடி மாதா டாடா ரக்க ரிபா நர மான ஷமா நாதா டாடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஏசாவின் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம் வர எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும்ப்பா. அபிஷேகம் வேணும்ப்பா. எனக்கு ஒரு வல்லமை வேணும் ஆண்டவரே. எனக்கு ஒரு வல்லமை வேணும் ஆண்டவரே. அந்த ஏசாவின் ஆவியில் அழிக்கப்படணும். ஏசாவின் வல்லமைகள் முறியடிக்கப்படணும். ஏசாவின் வல்லமைகள் முறியடிக்கப்படணும். ஏசாவின் ஆவிகள் முறியடிக்கப்படணும். ஏசாவின் வல்லமைகள் முறியடிக்கப்படணும். சிபா கமா நதா டடா ரிபா டடா அல்மா ரக்க மன ஷபா டடா ரிபா டடா ரக்க டடா அல்மா ரக்க மன சிமா நதுடியா ரிபா லர மன அந்த ஏசாவின் ஆவிகள் கருவறுத்து போகணும். கருவறுத்து போடப்படணும். கருவறுத்து போடப்படணும். கருவறுத்து போடப்படணும். கருவறுத்து போடப்படணும். கருவறுத்து போடப்படணும் ஆண்டவரே. ரிபா கமா நதா டடா அல்மா ரக்க மன கமா நதா டடா ரிபா டடா அல்மா ரக்க மன ஷபா டடா ரிபா டடா ரக்க டடா அல்மரா கபதோடி மத டடா ரிபா டடா அல்மரா ரிபா லர மன கமா நதா டடா ரிபா கமா நதா டடா ரிபா டடா ரக்க டோடி ஆந்தரா ரிபா லர மன ஷபா டடா ரிபா டடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆவி, அந்த ஏசாவின் ஆவி, அந்த ஏசாவின் வல்லமை, அந்த ஏசாவின் ஆவி கருவறுத்து போக பரடும். கருவறுத்து போட பரட்டப்பா. கருவறுத்து போட பரட்டப்பா. கருவறுத்து போட பரட்டப்பா. கருவறுத்து போட பருண ஆண்டவர். கருவறுத்து போடுங்க ஆண்டவர். கருவறுத்து போடுங்க ஆண்டவர். கருவறுத்து போடுங்க ஆண்டவர். அந்த ஏசாவின் வல்லமைகள் முற்றிலுமா அழிஞ்சு போகணும். முற்றிலுமாய் அழிஞ்சு போகணும். முற்றிலுமாய் அழிஞ்சு போகணும். முற்றிலுமாய் அழிஞ்சு போகணும். நீமா கபா தடா ரக்க தோடா அல்மா ரக்க மன ஷபா தடா ரிபா தடா அல்மா கபதோடி மத டடா ரிக தடா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அந்த ஏசாவின் வல்லமைகள், அந்த ஏசாவின் வல்லமைகள், அந்த ஏசாவின் வல்லம் கருவறுத்து போடுங்கப்பா. கருவறுத்து போடுங்கப்பா. கருவறுத்து போட்டுருங்கப்பா. கருவறுத்து போட்டுருங்கப்பா. அந்த ஏசாவின் ஆவி தலை எடுக்க விடாதீங்க ஐயா. தலை எடுக்க விடாது. சபையில கிரிய செய்ய விடாது. குடும்பத்துல கிரிய செய்ய விடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில கிரிய செய்ய விடாது. ஜெப குழுல கிரிய செய்ய விடாது. லட்சியப்பட தேவ ஜனங்களுக்கு மத்தியில் இந்த ஏசாவின் ஆவிய, இந்த ஏசாவின் வல்லமைய கிரிய நடப்பிக்க விட்டுறாதீங்க ஆண்டவரே. கிரிய நடப்பிக்க விட்டுறாதீங்க ஆண்டவரே. கிரிய நடப்பிக்க விட்டுறாதீங்க ஆண்டவரே. ரிபா கமா நதா டடா ரக்க தோடா அல்மா ரக்க மன ஷபா தடா ரிபா தடா அல்மா ரக்க மன கமா நதோடா ரிபா நர மன ஷபா தடா ரிபா தடா ரிமா நர மன கமா நதா டடா ரக்க தோடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த ஏசாவின் ஆவிய, அந்த ஏசாவின் வல்லமை, அந்த ஏசாவின் வல்லமை அழிஞ்சு போகணும் ஆண்டவர். அழிஞ்சு போகணும் ஆண்டவரே. அழிஞ்சு போகணும் ஆண்டவரே. ரிபா கபா தடா ரக்க தோடா ரிபா நர மன கபா தடா ரிபா தடா. நாங்கள் ஒருமனப்பட்டு வரோம். நாங்கள் ஒருமனப்பட்டு வருகிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு வருகிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு வருகிறோம். அந்த ஏசாவின் வல்லமைகள், அந்த ஏசாவின் ஆவிகள் அழிஞ்சு நிர்மலமாய் போகணும். அழிஞ்சு நிர்மலமாய் போகணும். அப்படியே சேர்ந்து செபி, அப்படியே சேர்ந்து ஜோமன். அந்த ஏசாவின் ஆள், அந்த ஏசாவின் ஆள் எனக்கு ஆண்டவர் கரு வறுத்து போடும். எனக்கு கரு வறுத்து போடணும். எனக்கு கரு வறுத்து போடணும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த ஏசாவின் வல்லமைகள், அந்த ஏசாவின் ஆவிகள் கருவறுத்து போடுங்கப்பா. கருவறுத்து போட்டுருங்கப்பா. கருவறுத்து போட்டுருங்கப்பா. தலை எடுக்க விட்டுறாதீங்கப்பா. தலை எடுக்க விட்டுறாதீங்கப்பா. தலை எடுக்க விட்டுறாதீங்கப்பா. குளிர்க்க விட்டுறாதீங்கப்பா. தலைக்க விட்டுறாதீங்கப்பா. கிரிய செய்ய விட்டுறாதீங்கப்பா. அந்த ஏசாவின் ஆவிகள் முற்றிலுமாய் அழிஞ்சு போகணும். முற்றிலுமாய் அழிஞ்சு போகணும். முற்றிலுமாய் முறி அடிச்சு போகணும். முற்றிலுமாய் நிர்மலமாய் போகணும். முற்றிலுமாய் அபத்தமாய் போகணும். முற்றிலுமாய் அபத்தமாய் போகணும். அழிக்கப்பட்டு போகட்டப்பா.
அழிக்கப்பட்டு போகட்டப்பா, அழிக்கப்பட்டு போகட்டப்பா, அழிக்கப்பட்டு போகட்டப்பா. முற்றிலுமா சங்கரிக்கப்பட்டு போடும், சங்கரிக்கப்பட்டு போடும். இனி தலைக்கவே கூடாது, இனி தலைக்கவே கூடாது, இனி தலைக்கவே கூடாது. அந்த ஏசாவின் ஆவிகள், அந்த ஏசாவின் ஆவிகள், அந்த ஏசாவின் ஆவிகள், அந்த ஏசாவின் ஆவிகள், அந்த ஏசாவின் ஆவிகள் முற்றிலுமா 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 அழிஞ்சு போகட்டப்பா, அழிஞ்சு போகட்டப்பா, அழிஞ்சு போகட்டப்பா, அழிஞ்சு போகட்டப்பா, அழிஞ்சு போகட்டப்பா. முறியடிக்க போடும், முறியடிச்சு போடும், முறியடிச்சு போடும். அந்த வல்லமை தலைக்க விடவே கூடாது. சிபா பாபா தட ரக துட நீமா நர மன கம நத டட ரக துட நீபா நர மன கம தட நீபா தட மன நாமத்தா இயேசுவின் நாமத்தா. அந்த இயேசுவின் ஆவிகள், அந்த இயேசுவின் வல்லமைகள், அந்த இயேசுவின் வல்லமைகள் முறிஞ்சு விழடப்பா, முறிஞ்சு விழடப்பா, முறிஞ்சு விழடப்பா, முறிஞ்சு விழடப்பா, முறிஞ்சு விழடப்பா, முறிஞ்சு விழடப்பா, முறிஞ்சு போடுங்கப்பா, முறிஞ்சு போடுங்கப்பா, முறிஞ்சு போடுங்கப்பா. சிபா பாபா தட ரக துட அல்மா ரக மன கம நத டட நீபா தட அல்மா கபதுரி மத டட ரிக தட நீபா நர மன சபதட நீபா தட மதட அல்மா கபதுரி மத டட ரிக தட நீபா நர மன சபதட நீபா தட அல்மா கபதுரி மத அல்மா ரக துட நீபா நர மன கம நத டட நீபா கம நத டட ரப தட இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அந்த ஏசாவின் ஆவி, அந்த ஏசாவின் வல்லமை, அந்த ஏசாவின் வல்லமை, அந்த ஏசாவின் வல்லமை, அந்த ஏசாவின் ஆவி கரு வறுத்து போடுங்கப்பா, கரு வறுத்து போட்டுருங்கப்பா, கரு வறுத்து போட்டுருங்கப்பா, கரு வறுத்து போட்டுருங்கப்பா. இது எந்த ரூபத்துல எந்த கோணத்துல நீப பாபா தட நீப கம நத டட நீங்க தட அல்மா ரக்க மன கப தட தலை எடுக்காதபடி, தலை எடுக்காதபடி, தலை எடுக்காதபடி அது அழிச்சு போடுங்க ஆண்டவரே, அழிச்சு போடுங்க ஆண்டவரே, அழிச்சு போடுங்க ஆண்டவரே, அழிச்சு போடுங்க ஆண்டவரே, அழிச்சு போடுங்க ஆண்டவரே. அதை தப்பிக்க விடாதீங்க, அதை தப்பிச்சு போக விட்டாதீங்க, அதை தப்பிச்சு போக விட்டாதீங்க, அதை தப்பிச்சு போக விட்டாதீங்க, அதை தப்பிச்சு போக விட்டாதீங்க. நீபா பாபா தட நீபா கம நத டட அல்மா ரக்க மன கப தட நீபா பாபா தட ரிபா தட நீபா நட மன கம நத டட நீபா கம நத டட அல்மா ரக்க மன சப துட நீபா பாபா துட நீபா கம நத டட ரிபா தட நீபா நட மன கப தட நீபா கம நத டட அல்மா சப துடி மத டட நீபா கர மன கப துடியாக்கற இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அது அழிஞ்சு போயின ஆண்டவர், அது அழிஞ்சு போயின ஆண்டவர். அந்த ஏசாவின் ஆவிகள், அந்த ஏசாவின் வல்லமை அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக, அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தில், அழிஞ்சு நிர்மலமாய் போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், அது அழிஞ்சு நிர்மலமாக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவருடைய முதல் கிரியை ஒரு நபரை பத்தி தனக்கு தள்ளியே பேசிக்கிறது ஏசாவின் முதல் கிரியை. ஒரு நபரை பற்றி அடுத்தவர்களை பற்றி தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள், தனக்குள்ளாக தனக்கு தானே பேசிக்கிறது. அந்த ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல இதை நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே 2 கவனிச்சிருக்கிறோம், 2 ஜெபிச்சிருக்கிறோம். ஏதோமின் ஆவிக்கு ஜெபிச்சிருக்கோம், ஏசாவுக்கு ஜெபிச்சிருக்கோம். அது 25ஆம் அதிகாரத்தை மையப்படுத்தி ஜெபிக்கும். இப்ப நம்ம ஜெபிக்கிறது 27ஆம் அதிகாரத்துல நம்ம ஜெபிக்கிறோம். அவன் யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தனக்குள்ளே அவன் சொல்லி கொண்டான் இருக்குது. தனக்குள்ள என்ன செய்யறாம தன் அடுத்தவங்களை பற்றி நமக்குள்ளே நம்ம என்ன செய்யறது, நம்ம பேசிக்கிறது. அடுத்தவங்களை பற்றி நமக்கு உள்ள நம்ம என்ன செய்யறது, அவங்கள பத்தி நான் இப்படி செய்வேன், அவங்க இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்றதை பத்தி நமக்கு நாமளே பேசிக்கொள்றது ஆவிக்கு பின்னால இருக்கிறது அந்த ஏசாவின் அவன் முதல் கிரியை. அவன் என்ன செய்வான், அடுத்தவங்களை பற்றி தனக்குள்ளே தான் என்ன செய்வான், பேசிக்குமா இல்லையா. அவங்க என்ன செய்யணும், அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவனை அழிச்சிடணும், அவனை உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளே அடுத்தவங்களை பற்றி பேசிக்கொள்றது இந்த ஏசாவுடைய முதல் கிரியை. வலது கையை உயர்த்தி எல்லாம் அப்படி சேர்ந்தபடி ஜோமலாமா, எல்லாம் அப்படி சேர்ந்தபடி ஜோமலாமா, எல்லாம் சேர்ந்தபடி ஜலமா. தனக்குள்ளே பேசிக்கொள்ளுகிற அடுத்தவர்களை பற்றி தனக்குள்ள பேசிக்கொள்றத ஏசாவின் ஆள், தனக்குள்ள பேசிக்கொள்ளுகிறத ஏசாவின் ஆள் இன்னைக்கு முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகட்டப்பான்னு ஜோமனுங்க. எல்லாம் அப்படி நல்ல ஜோமன், நல்ல ஜோமன். இனி அடுத்தவங்களை பற்றி நாங்கள் எங்களுக்குள்ள பேசவே கூடாது, அடுத்தவங்களை எங்களுக்கு நாங்களே பேசிக்க கூடாது. இது அடுத்தவங்களை பேச எங்களுக்குள்ளே நாங்க அடுத்தவர்களை பற்றி எங்களுக்கு உள்ள நாங்களே பேசிக்கொள்ள கூடாது. ஆண்டவர் அடுத்தவங்களை பற்றி எந்த விதத்திலும் எந்த கோணத்திலும் இயேசுவின் நாமத்தை ஆண்டவரை அடுத்தவர்களை பற்றி எங்களுக்குள்ள நாங்களே பேசிக்காம ஆண்டவர் எங்களுக்குள்ள நாங்களே பேசிக்கொள்ள வைக்கிற இந்த ஏசாவின் ஆவிகள், இந்த ஏசாவின் வல்லமை, இந்த ஏசாவின் வல்லமை இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போயின்னு ஆண்டவரை, இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போயின்னு ஆண்டவரை. அடுத்தவங்களை பற்றி எங்களுக்குள்ள அடுத்தவங்களை
அடுத்தவங்களுக்கு செய்ய போகிற தீங்கை குறித்து எங்களுக்கு நாங்களே பேசிக்கொள்ள வைக்கிற இந்த ஏசாவின் ஆவிகள், இந்த ஏசாவின் வல்லமைகள் இன்னைக்கு அழிஞ்சு நிர்மூலமாய் போகணும். அடுத்தவங்களை அடிக்கிறத பத்தி, உடைக்கிறத பத்தி, உதைக்கிறத பத்தி, பேசுறத பத்தி, செய்யறத பத்தி, திட்டுறத பத்தி எது ஒண்ணுமே அடுத்தவங்களை பத்தி எங்களுக்குள்ள நாங்களே பேசிக்கொள்ள வைக்கிற இந்த ஏசாவின் ஆவி எனக்கு முற்றிலுமா அழிஞ்சு போகணும்ப்பா. எனக்கு முற்றிலுமாய் அழிஞ்சு போகணும் ஆண்டவரே. எந்த விதத்திலும் ஆண்டவரே அடுத்தவங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை பத்தி, அடுத்தவங்களை செய்ய போகிறத பத்தி, அடுத்தவங்களை பற்றி எங்களுக்குள்ள நாங்களே பேசிக்கொள்ள கூடாது. எங்களுக்கு நாங்களே பேசிக்க வைக்கிற இந்த ஏசாவின் ஆவிகள், இந்த ஏசாவின் வல்லமைகள், இந்த ஏசாவின் வல்லமை கணவனை பத்தி மனைவிக்குள்ள பேசிக்க வைக்கிற, மனைவியை பத்தி கணவனை பேசிக்க வைக்கிற, பெற்றோரை பத்தி பிள்ளைகளுக்குள்ள பேசிக்க வைக்கிற இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட ஏசாவின் ஆவிகள் அடுத்தவங்களை பற்றி ஆண்டவர் எங்களுக்கு நம்மளே பேசிக்க வைக்கிற, எங்களுக்குள்ளேயே பேசிக்க வைக்கிற இந்த ஏசாவின் ஆவிகள் முற்றிலுமாய் அழிஞ்சு போகணும். யாக்கோபை பற்றி ஆண்டவர் தான் இருதயத்துக்குள்ள தனக்கு தானே பேசிக்கிற இந்த ஏசாவின் வல்லமை எனக்கு அழிஞ்சு நிர்மூலமாய் போகணும். எந்த விதத்தில் இந்த ஏசாவின் ஆவிக்கு நாங்க இடம் கொடுக்கவே கூடாது. அடுத்தவனை பற்றி எங்களுக்குள்ள நாங்களே பேசிக்க கூடாது ஆண்டவர். அப்படிக்கு பேசிக்க வைக்கிற இந்த ஏசாவின் ஆவி முற்றிலுமாய் அழிஞ்சு நிர்மூலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் நிர்மூலமாய் போகினப்பா. அந்த ஏசாவின் வல்லமை அழிஞ்சு நிர்மூலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லு. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. சொல்றது புரியுதுங்களா? அடுத்தவங்களை பற்றி தமக்கு என்ன செய்ய வைக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம சில நேரத்தில் வீட்டில் பேசி என்ன செய்வாங்க, அவங்க மனசு அவங்களுக்கு கூட பேசிக்குவாங்க. என்ன பேசுறேன்னு கேட்டேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க இல்லையா? அடுத்தவங்களை பற்றி ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்காரனை பற்றி பேசுவாங்க, வீட்டுக்காரை பற்றி பேசுவாங்க, பிள்ளைங்க பேசுவாங்க. என்ன பேசுறேன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஆவி எந்த ஆவி? இப்போ ஏசாவை பற்றி, இது யாக்கோபை பற்றி யார் பேசிக்கிறான்? ஏசா பேசிக்கிறான் இல்லையா? யாக்கோபை பற்றி என்ன பேசிக்கிறான்? கொஞ்ச நாள் இரு, உன்னை என்ன செய்கிறேன், கொன்னே போடுறேன் அப்படின்னு தனக்குத்தானே வெளியே என்ன செய்ய மாட்டான். அவங்க காது கேட்க பேச மாட்டாங்க, அவங்கள பற்றி நமக்கமே பேசிக்கிறது ஏசாவின் முதல் கிரியை. ரெண்டாவது, நம்மளை பற்றி அடுத்தவங்க கிட்ட பேசிக்கிறது ஏசாவின் ரெண்டாவது கிரியை. நம்மை பற்றி இப்போ ஒருவரை பற்றி இன்னொருத்தரோட பேசிக்கிறது இல்லையா? அந்த 27ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அந்த 42வது வசனம் அவனை பற்றி இப்போ யாக்சா சொல்கிறத ரெபேக்காள் கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர்கள் என்ன செய்யப்படுது, அவளுக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுங்க. யாருக்கு அறிவிக்கப்பட்டது? யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்துக்குள் பேசிக்கொண்டதை ரெபேக்காளுக்கு என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறார்கள் அப்படின்னாங்க. இப்போ ரெபேக்காளுக்கு எப்படி தெரியும்? சரி, அப்போ இவனுக்குள்ளே பேச மற்றவங்க எப்படி தெரியும்? அப்போ இவன் என்ன செய்யறது? அப்போ ஒருவரை பற்றி ஒருவன் என்ன செய்யுது, அவனை இப்படி பண்ண போகிறேன், அவனை இப்படி நான் செய்ய போகிறேன், இப்படி பண்ணா இல்லை, இப்படி செஞ்சாங்கல்ல அப்படின்னு அவங்க கிட்ட பேசாமல் அவங்கள அல்லாத அடுத்த நபரிடத்துல. இப்போ யாக்கோபை சரி யார்கிட்ட பேசியிருக்கணும்? யாக்கோபட பேசணும். ஆனால் யாக்கோபட பாருங்க, எந்த இடத்துலாவது தனக்குள்ளே பேசிக்கொள்ற அனுபவம் எப்பவுமே தனக்குள்ளே என்ன செய்யவே இல்லை. யாக்கோப்பு எந்த இடத்துல என்ன செய்யவே இல்லை, பேசிக்கவே இல்லை. அப்படி பேசிக்கிறது யாரு? ஏசா. ரெண்டாவது என்ன செய்வான் அப்படின்னா, ஏசாவை யாக்கோபை பற்றி யாக்கோபு கிட்ட பேசல, யாக்கோபை பற்றி அடுத்தவன் என்ன செய்யறான், எனக்கு அவன் இப்படி பண்ணிட்டான், அவனை என்ன செய்ய போறேன், அவனை ஒரு நாள் என்ன செய்ய போறேன், இன்னைக்கு நாள் ஒரு நாளைக்கு அவனை நான் விட மாட்டேன், அவனை என்ன பண்ணி தீருவேன், அவனை அழிச்சே தீருவன்னு அவனை பற்றி அடுத்தவங்கிட்ட பேசுறான். அப்ப நம்மை பற்றி நமக்கு செய்ய போற தீமை பற்றி நம்மகிட்ட பேச மாட்டாங்க. யார்கிட்ட பேசுவாங்க? அடுத்தவங்க கிட்ட பேச வைக்கிறது எந்த ஆவினா, ஏசாவின் ஆவி. இந்த ரெண்டாவது கிழக்கு எல்லாம் அப்படியே முடிஞ்சு அப்படியே எளிமை நின்று அப்படியே ஜோம் பண்ணலாங்களா? அப்படி எளிமை நின்று அப்படியே ஜோம் பண்ணலாமா? எளிமை நின்று அப்படியே ஜோம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நம்மை பற்றி அடுத்தவங்க பேச வைக்கிற, நமக்கு செய்ய போற தீமையை குறித்து மற்றவங்க நம்மை குறித்து அடுத்தவங்க பேச வைக்கிற அப்படிப்பட்ட ஆண்டவரே துதிக்கும் இந்த ஏசாவின் வல்லமைகள் முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம்பா. முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம்பா. இயேசுவின் நாமத்தால் தகப்பனே ஒருவரை பற்றி சம்பந்தப்பட்ட நபரிடத்துல பேசாம
அடுத்தவங்க கிட்ட பேச வைக்கிற இந்த ஏசாவின் ஆவிகள், இந்த ஏசாவின் வல்லமைகள் சம்பந்தப்பட்ட நபர் இடத்துல அதை பத்தி பேசாம, சம்பந்தப்பட்ட நபரை சார்ந்தவர்கிட்டையும் பேசாம, ஆண்டவரை சம்பந்தமே படாத நபரிடத்துல ஆண்டவர் ஒருவரை பற்றி அவர்களுக்கு சம்பந்தமே படாத நபரிடத்துல போய் பேச வைக்கிற இந்த ஏசாவின் ஆவிகள், இந்த ஏசாவின் வல்லமைகள் இன்னைக்கு அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன்பா. அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன்பா. இந்த ஏசாவின் வல்லமைகள் அழிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த ஏசாவின் வல்லமைகள் முறியடிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த ஏசாவின் கிரிகள் அபத்தமாய் போயிடணும் ஆண்டவரே. இந்த ஏசாவின் காரியங்கள் நிர்மலமாய் போயிடணும் ஆண்டவரே. இனி எங்களை பற்றி அடுத்தவங்களை பற்றி ஆண்டவரே, நாங்களே சபை மக்களும் கிளை சபை மக்களும் சம்பந்தப்பட்ட நபரை தள்ளி சம்பந்தப்படாத நபரிடத்துல ஒருவரை பற்றி ஒருவரிடத்துல நாங்க பேசவே கூடாது ஆண்டவரே. நாங்க பேசவே கூடாது ஆண்டவரே. நாங்க பேசவே கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அவங்களுக்கு என்ன செய்ய போகிற நன்மையா இருக்கலாம், தீமையா இருக்கலாம், ஆனா ஒரு நபரை பற்றி இன்னொரு சம்பந்தப்படாத ஒரு நபர் இடத்துல போய் நாங்க பேசவே கூடாது ஆண்டவரே. அப்படி பேச வைக்கிற இந்த ஏசாவின் ஆவிகள், இந்த ஏசாவின் வல்லமை இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். எனக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, முறிஞ்ச நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, முறிஞ்ச நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, சம்பந்தமே படாத நபர் இடத்துல போய் சம்பந்தப்பட்ட நபரை பற்றி பேச வைக்கிறேன். இந்த ஏசாவின் ஆவிகள் இன்னைக்கு முற்றிலுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போயிடும், முற்றிலுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர். இப்படிப்பட்ட அந்த ஏசாவின் ஆவிகள் ஒருவரை பற்றி இன்னொரு இடத்துல சம்பந்தமே படாத நபர் இடத்துல பேச வைக்கிற, அப்படிப்பட்ட அந்த ஆதங்கத்தை கொட்ட வைக்கிற, அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற, அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற அந்த ஏசாவின் ஆவிகள், அந்த ஏசாவின் வல்லமைகள் இன்னைக்கு முற்றிலுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. முற்றிலுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ரெண்டாவது என்ன செய்வான்? ஒரு நபரிடத்தை பத்தி அடுத்த என்ன செய்வான்? அதாவது இன்னைக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னா, ஒருத்தரை பத்தி அவங்க சம்மந்தப்பட்ட பேச மாட்டோம் இல்லையா? அவங்க இப்படி என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி என்னை பத்தி பேசியிருக்கிறாங்க, இப்படி என்னை பத்தி என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு என்ன செய்ய போகிறோன்றத அவங்கிட்ட பேசாம, பட் சம்பந்தமே படாத நபரிடத்துல. அப்ப ஏசா வேற எங்கேயோ பேசின வார்த்தை அவங்க போய் யார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க? ரெபேக்கா கிட்ட சொல்றாங்க. இது ரெபேக்கா கட்டியும் பேசல, ஈசாக்கு கட்டியும் பேசல, யாக்கோபு கட்டியும் பேசல. அப்புறம் சம்பந்தமே படாத நபரிடத்துல போய் என்ன செய்யறது? நான் சொல்றது அந்த இது புரியுது தானே உங்களுக்கு? அதாவது அவங்க கிட்ட பேசாம அவங்க போய் என்ன செய்யறது? மற்றவங்க கிட்ட போய் என்ன செய்யறது? இப்படி என்ன பேசியிருக்கிறாங்க, இப்படி சொல்லியிருக்கிறாங்க, என்னை பத்தி என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு இப்படிலாம் இப்படி செஞ்சிருக்கிறாங்க, அவனை என்ன செய்யவே மாட்டேன், நான் சும்மா விடவே நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசாம அடுத்தவங்க கிட்ட பேச வைக்கிறது யாருடைய ஆவி? ஏசாவினுடைய ஆவி இல்லையா? யாக்கோபை பாருங்க, ஒரு இடத்துல கூட வேற யார்கிட்ட பேச மாட்டான். லாபான் செய்து யார்கிட்ட போய் சொல்லுவா? லாபான் கிட்டே போய் சொல்லுவான். என்னன்னு? இந்த 20 வருஷமா உங்ககிட்ட ஆடு மேய்ச்சேன், 14 வருஷம் பிள்ளைகளுக்கு மேய்ச்சேன், இந்த 6 வருஷம் 10 மணி சம்பளத்தை நீ மாத்தன, இப்படிலாம் நீ செஞ்ச, இப்படி எல்லாம் செஞ்ச அப்படின்னு யார்கிட்ட தான் பேசுவாரு? நேரா லாபான் கிட்ட தான் பேசுவார், தவிர வேற யார்கிட்ட என்ன செய்யவே மாட்டார். அவன் இப்படி செஞ்சாம்ன்றத என்ன செய்யவே மாட்டாரு. ஒரே இடத்துல சொல்லுவார், உங்க அப்பா நடந்த விதம் உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப யார்கிட்ட தான் சம்பந்தப்படுத்தி பேசுறாரு? அவங்க குடும்பம் சம்பந்தப்படுத்தி பேச தவிர சம்பந்தப்படாத ஒரு நபர் என்ன செய்யவே இல்லை. ஒரு இடத்துல யாக்கோபு என்ன செய்யவே மாட்டார், பேசவே மாட்டார். அப்ப அந்த என்ன செய்ய? ரெண்டாவது, ஒரு நபரை பத்தி அவங்களுக்கோ நமக்கு சம்பந்தப்படாத நபரிடத்துல என்ன செய்ய வைக்கும்? பேச வைக்கும் இல்லையா? நம்பர் 3வது என்ன பைய வைக்கும்னா, அவங்களுக்கு செய்ய போகிற தீமையை நினைச்சு அவன் என்ன செஞ்சுக்கிறான்? தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஒரு நாள் வரும், உங்க அப்பா என்ன செய்வாரு? மறிப்பாரு. அன்னைக்கு நீ வரும்போது என்ன செஞ்சிருவேன்? உன்னை கொன்னு போட்டுட்டவேன்னு சொல்லி தன்னை என்ன செய்கிறான்? இது இன்னைக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது நம்முடைய அன்றாட வாழ்க்கை நடக்கிற சம்பவங்கள். எது இப்படி சொல்லியிருக்கிறாங்க? சமயம் இல்லை, இன்னைக்கு அவங்களுக்கு சமயம் இருக்கு, நாளைக்கு எங்களுக்கு என்ன வரும்? இப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு, எனக்கு ஒரு சமயம் வராமல் போய் எனக்கு சமயம் வரட்டும், என்னை தேடி வருவாங்கல்ல, அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன், அன்னைக்கு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்ய போகிறோன்ற தீமையை நினைச்சு இப்ப அவன் என்ன செய்கிறான்? தன்னை ஆறுதல் படுத்திக்கிறான் இல்லையா? ஒரு நாள் வர, இன்னைக்கு பேசிட்டு இல்ல, நாளைக்கு என்ன செய்யறேன், நான் கவனிச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பின்னொரு நாள் நம்ம செய்ய போகிற தீமையை குறித்து மனதை தேற்றிக்கொள்ளுவது ஏசாவினுடைய 3வது கிரியை. ஏசாவினுடைய 3வது கிரியை. ஏசா அப்படின்னாலே மாம்சத்துக்குரியவன். ஏசானாலே மாம்சத்துக்கு உரியவன். இந்த மாம்சத்துல இருக்கிறாங்களா இல்லையான்றத இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஒரு நபர் மாம்சத்துல இருக்கிறாங்களா ஆவிக்குள்ள இருக்கிறாங்க, இதை வச்சு கண்டுபிடிக்கலாம்.
ஆவியில் நிரம்பத்தை வச்சு இல்லை, அந்நிய பாஷை வச்சு இல்லை, பேசுற பிரசங்கத்தை வச்சு இல்லை, அவங்க நடந்து கொள்கிற விதத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் அவங்க மாம்சத்துல இருக்கிறாங்களா அவங்க ஆவியில இருக்கிறாங்களா. ஏசா பாருங்க, அவன் சொல்லி ஏசாவுக்கு லாபான் எத்தனை பண்ணுறான், 20 வருஷம் ஏமாத்திருக்கான் இல்லையா. ஒரு இடத்துலயாவது ஒரு நாள் கவனிச்சுக்க என்ன செய்வே இல்லை. இந்த ஏசா சொன்ன வார்த்தை யார் யாக்கோபு என்ன செய்வே இல்லை. இப்போ 20 வருஷமா ஏமாத்திருக்கிறார் இல்லையா. 20 வருஷம் சம்பளத்தை 10, அந்த 6 வருஷத்துல 10 முறை சம்பளத்தை மாத்தினா எத்தனையோ தீமையை சந்திச்சிருக்காரு, எவ்வளவோ அனுபவிச்சிருக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு யார் சந்திக்கவே இல்லை, ஏசா சந்திக்கவே இல்லை. ஆனா சந்திக்காத மாதிரி என்ன சொல்றான், ஒரே ஒரு கதை அப்பா ஆஸ்வதிச்சார், அந்த ஒரு ஆஸ்வத்தை நிமித்தமா சொல்றான், ஒரு நாள் வர என்ன செய்வேன், அன்னைக்கு ஒன்று நான் கவனிச்சுக்கிறேன், அன்னைக்கு ஒன்று நான் பார்த்துக்கிறேன், அன்னைக்கு ஒன்று நான் கவனிச்சுக்கிறேன். அப்ப பின்னாட்டில் செய்ய போகிற தீமையை நினைச்சு தான் என்ன செய்ய விரும்புறான், தேற்றிக்க விரும்புகிறது ஏசாவினுடைய 3வது கிரியை. பக்கத்தை கைப்பிடிச்ச ஜோமனுங்க, பக்கத்தை கையை பிடிச்ச ஜோமனுங்க. இது சாதாரண நினைச்சது, இது மாம்சத்தின் கிரியைகள். இதுக்கு பின்னால ஏசாவின் ஆவி. இந்த 3வது கிரியை அப்படியே ஜோமனுங்க. தகப்பனேம துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, ஒருவருக்கு செய்ய போகும் தீமையை நினைச்சு எங்க மனதை நாங்க தேர்ச்சி கொள்ளுக பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஏசாவின் ஆவிகள் இன்னைக்கு முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி செபிக்கிறேன். இன்னைக்கு முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிறேன். அந்த ஏசாவின் ஆவியோட 3வது கிரியை தகப்பனே, ஒருவருக்கு செய்ய போகும் தீமையை நினைச்சு, ஒருவருக்கு செய்ய போகும் பாதிப்பை நினைச்சு நாட்கள் வரும், காலங்கள் வரும், அன்னைக்கு நான் அதை செய்வேன், அன்னைக்கு இதை பண்ணுவேன்னு சொல்லி தன்னை தானே தேற்றிக்கொள்ள வைக்கிற இந்த ஏசாவின் ஆவிகள், இந்த ஏசாவின் வல்லமைகள், இந்த ஏசாவின் கிரியைகள் முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி செபிக்கிறப்பா. முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி செபிக்கிறப்பா. முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி செபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, எந்த விதத்திலும் எந்த கோணத்திலும் ஆண்டவரே, அடுத்தவங்களை செய்ய போகிற தீமையை நாங்க நினைச்சு எங்களை நாங்க தேற்றிக்கவே கூடாது. எங்களுக்கு மற்றவங்களை தீமை செய்யணுன்ற எண்ணம் எங்களுக்கு வரவே கூடாது ஆண்டவரே. அந்த தீமையை நினைச்சு எங்களை தேற்றிக்கொள்ள வைக்கிற, எங்களை ஆறுதல் படுத்திக் கொள்ள வைக்கிற இந்த ஏசாவின் ஆவிகள், இந்த ஏசாவின் வல்லமைகள் இன்னைக்கு முற்றிலுமா அழிந்து நிர்மலமாய் போகும்படி செபிக்க, முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி செபிக்க, முற்றிலுமாய் அபத்தமாய்க்கு போகும்படி செபிக்க. சமயம் வரும், காலம் வரும், அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு தீமையை அவங்க நான் செய்வேன். எனக்கு செஞ்ச தீமைக்கு தீமையை நான் செய்வேன். அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவேன், அவங்கள பேசுவேன், அவங்கள ஏசுவேன், அவங்கள சேர்க்க மாட்டேன், அவங்கள கெட்ட வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல விதத்துல பின் நாட்களை செய்ய போகிற காரியங்களை குறித்து எங்களை நாங்களே தேற்றிக்கொள்ள வைக்கிற இந்த ஏசாவின் ஆவிகள், இந்த ஏசாவின் வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி செபிக்க, இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகும்படி செபிக்க, இன்னைக்கு அபத்தமாய் போகும்படி செபிக்க, அழிந்து நிர்மலமாய் போகும்படி செபிக்க. இந்த ஏசாவின் வல்லமை ஒரு நாள் சபைக்குள்ள கிரியை செய்யவே கூடாதப்பா, கிரியை செய்யவே கூடாது ஆண்டவரே, கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இறங்கி ஒரு பலமாய் கிரியை செய்யும்படி செபிக்க, பலமாய் கிரியை செய்யும்படி செபிக்க. இந்த ஏசாவின் வல்லமை எங்களுக்குள்ள, குடும்பத்துள்ள, சபைக்குள்ள, ரட்சிக்கப்பட தேவ ஜனங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே, கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே, கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஏசாவின் ஆவிகளை எல்லாம் கர்த்தர் முற்றுமா வேறறுத்து போக பண்ணும்படி செபிக்க, கருவறுத்து போக பண்ணும்படி நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஏசாவின் ஆவிகள் முற்றிலுமா அழிந்து நிர்மலமாய் போகும்படி செபிக்க, அடுத்தவங்களை செய்ய போகிற பின் நாட்களை செய்ய போகிற தீமையை நினைச்சு எங்களை தேர்தல் படுத்திக் கொள்ளவும், எங்களை ஆற்றிக்கொள்ளவும், எங்களை ஆறுதிப்படுத்திக் கொள்ளவும் நாங்கள் ஒரு நாள் விரும்பக்கூடாது. அடுத்தவங்களை தீமை செய்யணுன்ற எண்ணமே எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவர், தீமை செய்யணுன்ற எண்ணமே எங்களுக்கு இருக்கக்கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட ஏசாவின் ஆவிகளுக்கு அழிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தின்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவனுடைய 4வது கிரியை, கோபத்தை தனித்து கொள்ளாதவன் இந்த ஏசா. எல்லாருக்கும் கோபம் வரும், எல்லாருக்கும் ஒரு நபர் ஒரு காரியம் நமக்கு செய்கிறாங்க, ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்கன்னா என்ன வரும், கோபம் வரும். இப்போ ரெபேக்காள் சொல்கிறாங்க, அந்த 6வது வசனம் 6வது வசனம் பார்த்தீங்கன்னா 32 அந்த 27 அதிகாரத்தில் அந்த 32 வசனத்தில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் சொல்கிற அந்த 46வது வசனம் நினைக்கிறேன், அவங்க 44வது வசனம் சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, அவங்க சகோதரனுடைய கோபம் என்ன செய்யும், தனியும். அப்போ வரும்போது என்ன செய்கிறேன், உன்னை நான் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறான். உன்னுடைய சகோதரனுடைய கோபம் தனியும், நான் என்ன செய்கிறேன், உன்னை நான் கூப்பிட்டுக்கிறேன்பான்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன இருக்கும், ஒருத்தர் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறான்னா கோபம் கட்டாயமாக வரும் அந்த கோபம். ஆனால் சில நாட்களுக்குள்ள அந்த கோபம் என்ன செஞ்சிடணும், தணிஞ்சிடணும். இதுதான் ஒரு சாதாரண இயல்பான ஒரு காரியம். வஸ்திக்கு அவ்வளோ பெரிய காத்து ஆகாசவர் செய்கிறார். ஆனால் 2வது அதை சொல்லுது, வஸ்திக்காக நினைக்கப்பட்டதை ஆகாசவர் நினைத்தான் இருக்குது இல்லையா. நினைச்சா நினைத்தோம்,
நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, உன்னோட அவசரப்பட்டு இப்படி நம்ம செஞ்சிட்டோமா அப்படின்னு நினைப்பான். ஆண்டவர் பற்றி சொல்லுது, கோபமோ ஒரு நிமிஷம், தயவோ நித்திய காலம் இல்லையா? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவரை தயவோ நித்திய காலம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ அந்த ஏசாவுடைய பார்க்குறான், ரெபெக்கா சொல்கிறாங்க, உன்னுடைய சகோதரன் உன் மேலே வச்சிருக்க கோபம் தன்னிஞ்ச உடனே என்ன செஞ்சிடறேன், நான் உன்னை ஆள் அனுப்பி கூப்பிட்டுக்கிறேன்ப்பான்றாங்க இல்லையா? அப்போ கடைசி வரைக்கும் ரெபெக்கா என்ன செய்வே இல்லை, யாக்கோபை கூப்பிடவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்குமே ஏசாவுடைய கோபம் என்ன செய்வே இல்லை. ஒரு மனுஷனுக்கு கட்டாயமாக ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்கிறாங்க, இல்லை பேசுகிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா டக்குன்னு என்ன வரும், கோபம் வரும். ஆனால் அந்த கோபங்கள் நாளோட என்ன செஞ்சிடணும், தணிஞ்சு போயிடணும். அந்த கோபம் என்ன செஞ்சிடணும், தணிஞ்சு போயிடணும். அந்த கோபம் அந்த அப்படி என்ன செய்யக்கூடாது, மனதிலே வச்சு என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அப்படி இந்த ஏசாவுக்கு என்ன செய்யலை, தன் கோபத்தை தனித்து கொள்ளவன். சரி போ, அதை பண்ணிட்டு போகிறாங்க, கர்த்தர் பார்த்துக்கிட்டு விடு, அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள யாருக்குள்ள வரல, ஏசாவுக்குள்ள வரல. சரி கர்த்தர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் பார்த்துட்டோம், சரி கர்த்தர் பார்த்துக்கிறார் போ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள என்ன செய்யவே இல்லை. அவன் தன்னை அந்த கோபத்தை தனிச்சு கொள்ளவே இல்லை. கோபத்தை தனித்து கொள்ளாதவன் யாருன்னா ஏசா. அவன் மற்றவன் செய்யும்போது கோபம் வரும். அது சபையாக இருந்தாலும் சரி, சமுதாயம் வந்தாலும் சரி, குடும்பம் வந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒருவர் நமக்கு பிடிக்காத ஒன்றோ இல்லை நமக்கு விரோதமாகவோ நம்ம பாதிக்கப்படக்கூடிய ஒன்று செய்யும்போது கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் என்ன செஞ்சிடணும், நம்மை நாமே தனிச்சிக்கணும். அடுத்தவங்கள நம்ம ஆறுதல் படுத்துறதில்ல, நம்ம என்ன செய்யணும், சரி போ, அதுக்கு மேலே கத்தர் பார்த்துட்டோம், அவங்க சுபாவம் அதுதான், அதுக்காக என்ன பண்ணுறது, சரி என்ன பண்ணிட்டு போட்டோம், அதுக்கு மேலே கத்தராச்சு அவங்களாச்சு நமக்கு என்ன பம்பு அப்படின்னு சொல்லி அந்த தன்னை என்ன செய்யணும், தனித்துக்கொள்ள. அந்த கோபம் தனியலை அப்படின்னா அது ஏசாவின் ஆவி. கோபம் தணிஞ்சிச்சுன்னா அது தேவனுடைய ஆவி. வலது கையை உயர்த்தபடி ஜெபம் பண்ணலாமா, வலது கையை உயர்த்தபடி ஜெபம் பண்ணலாமா, வலது கையை உயர்த்தபடி ஜெபம் பண்ணலாமா. தகப்பனே தகப்பனே தகப்பனே, ஆண்டவர் அடுத்தவங்க மேலே இருக்கிற கோபத்தை எங்களுக்கு நாங்களே தனித்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் தூண்டிக்கொண்டே இருக்கிற, அதை ஏவிக்கொண்டே இருக்கிற ஆண்டவர் 20 வருஷம் ஆகி கூட அந்த கோபம் தனியாம இருக்குது ஆண்டவரே. அந்த ஏசாவின் ஆவிகள் பல வருஷம் ஆகி கூட அவங்க மேலே இருக்கிற கோபம் தனியில, பல காலங்கள் ஆயும், பல மாதங்கள் ஆயும், பல வாரங்கள் ஆகியும், பல நாட்கள் ஆகியும் ஒருவர் மேலே இருக்கிற கோபம் தனியாம போகுமானா அது தேவ ஆவி அல்ல, அது ஏசாவின் ஆவி, அது மாம்சத்தின் ஆவி, அது மாம்சத்தின் வல்லமை. ஒருவர் மேலே இருக்கிற கோபம் வருஷ கணக்கு ஆயும், பல மாதங்கள் ஆயும், பல வாரங்கள் ஆயும், பல நாட்கள் ஆகியும், பல பிரசங்கங்களை கேட்டோம், பல தேவ பிரசன்னத்தில் நிரம்பியும் கூட அந்த கோபம் இன்னமே இருக்குது. ஒருத்தர் மேலே இருக்கிற கோபம் அப்படியே இருக்குது. சரி போ அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள வரல, அந்த கோபம் எங்களுக்குள்ள தணிக்கப்படாம போயிருக்கோம்னா அது ஏசாவின் ஆவி. அந்த ஏசாவின் ஆவி எங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது ஆண்டவரே, எங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது ஆண்டவரே. ஒருத்தர் மேல இருக்கிற கோபத்தை நாங்கள் கடைசி வரைக்கும் வளர்த்துக்கவே கூடாது ஆண்டவரே. அதை தூண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது ஆண்டவரே, அதை இடம் கொடுத்தனே இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த ஏசாவின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போயிடணும் ஆண்டவரே, இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போயிடணும் ஆண்டவரே, இன்னைக்கு அழிக்கப்பட்டு போயிடணும் ஆண்டவரே. ஒருத்தர் மேல இருக்கிற கோபம் அவங்க எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும், எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும், எவ்வளவு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் அந்த கோபம் சில காலங்களுக்குள்ளாக, சில நாட்களுக்குள்ளாக, சில மணி நேரங்களுக்குள்ளாக அது தணிஞ்சு போகணுமே ஒழிய, அது இல்லாம போயிடணுமே ஒழிய, அதை கண்டுக்காம போயிடணுமே ஒழிய, அதை திரும்ப திரும்ப நினைச்சு அந்த கோபத்துக்கு உரம் போட்டு கொண்டே இருக்கிற, அந்த கோபத்துக்கு உரம் போட்டுக்கொண்டே இருக்கிற இந்த ஏசாவின் ஆவி, இந்த ஏசாவின் ஆவி, இந்த ஏசாவின் ஆவி அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த ஏசாவின் ஆவிகள் முற்றிலுமாய் அழிந்து நிர்மலமாய் போவதாக, முற்றிலுமாய் அழிந்து நிர்மலமாய் போவதாக. தகப்பனை ஒருவர் மேல இருக்கிற கோபத்தை தணிக்காம வச்சுட்டே இருக்கிற, தனித்து கொள்ளாம இருக்கிற, அதை உரம் போட்டு கொண்டே இருக்கிற, அதை உருவாக்கி கொண்டே இருக்கிற, அதை நினைச்சு ஆண்டவரே அந்த கோபத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற, அந்த கோபத்தை தனியே விடாம பார்க்கிற இந்த ஏசாவின் ஆவிகள், இந்த ஏசாவின் வல்லமைகள், இந்த ஏசாவின் வல்லமைகள் முற்றிலுமாய் வேரோட புட்டிக்கு போடப்படுவதாக, முற்றிலுமாய் வேரோட புட்டிக்கு போடப்படுவதாக, முற்றிலுமாய் வேரோட புட்டிக்கு போடுவீராக இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தை கணவன் மேல, மனைவி மேல, பிள்ளைகளுக்கு மேல,
பெற்றோருக்கு மேல, விசுவாச பிள்ளைகளுக்கு மேல, சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு மேல இருக்கிற கோபங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு அவங்க விரோதமா செய்யப்பட்ட போது இருந்த கோபம் ஆண்டவரே சில காலங்களுக்குள்ளாக தணிஞ்சு போயிடணும் ஆண்டவரே. அந்த கோபம் இல்லாம போயிடணும் ஆண்டவரே. அது இல்லாம போயிடணும் ஆண்டவரே. 20 வருஷமா லாபான் எத்தனையோ தீமை செஞ்சாலும் லாபானை பார்க்கும்போது யாக்கோப்புக்கு ஒரு தீமையை செய்யணுன்ற எண்ணம் வரவே இல்லை. அந்த எண்ணமே வரல. அப்படிப்பட்ட யாக்கோபின் ஆவி, அந்த தேவ ஆவிதான் எங்களுக்குள்ள இருக்கணுமே ஒழிய இந்த ஏசாபின் ஆவி ஒரு நாள் எங்களுக்குள்ள இருக்கவே கூடாது ஆண்டவர். எங்க கோபத்தை நாங்கள் தணிக்கணும் ஆண்டவர். எங்க கோபம் ஒருவரை மேல இருக்கிற கோபத்தை நாங்கள் தணிச்சுக்கணும் ஆண்டவர். அதை மன்னிச்சு விட, அதை இழந்து போயிடணும் ஆண்டவர். அதை இல்லாம போக பண்ணிடணும் ஆண்டவர். அந்த கோபம் தனியணும் ஆண்டவர். அந்த வேகம் குறையணும் ஆண்டவர். அந்த அனல் குறையணும் ஆண்டவர். கர்த்தருடைய கரம் இறங்கி அந்த கோபத்தின் வேகத்தை குறைச்சிருங்கப்பா. அந்த கோபத்தின் அனலை குறைச்சிருங்கப்பா. அந்த கோபத்தின் எரிச்சலை குறைச்சிருங்க ஆண்டவர். அதை கர்த்தர் இல்லாம போக பண்ணி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படி 5வது கிரியை பழி வாங்குற எண்ணம். அப்படி 5வது கிரியை பழி வாங்குற எண்ணம். நீ எனக்கு இதை செஞ்சில்ல, நான் உனக்கு என்ன செய்வேன்? நீ எங்க ஆசுவத்தை ஏமாத்தி வாங்கிட்டல, நான் உன்னை என்ன செய்வேன்? உன்னை கொன்னே போடுவேன், உன்னை அழிச்சு போடுவேன். அப்ப நீ ஒன்று செஞ்சா அதுக்கு நான் ஒன்று செய்வேன், நீ ஒன்று செஞ்சா அதுக்கு நான் ஒன்று செய்கிறேன். இது நீங்க குடும்பத்துல அனந்தாட வாழ்க்கையை நீங்க பார்க்க முடியும். ஒருத்தர் ஒன்று செய்யறாங்கன்னா அதுக்கு மறுபடியா அதையே நம்ம செய்யலாம் கூட மறைமுகமாவது நேரடியாவது பதிலுக்கு பதிலுக்கு அவங்க ஒன்று செஞ்சா நம்ம ஒன்று செய்ய வைக்கிறது ஏசாபின் ஆவி. அவன் ஒன்று செஞ்சுட்டான், அவன் ஒன்று செஞ்சுட்டான். ஸோ பின்னாட்டில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது அவனுக்கு. 2 பேரை சேர்ந்தா அந்த இடமே தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு ஆடு மாடு இருக்கு. யாருக்கு? யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் 2 பேருக்கு எவ்வளோ இருக்குது. 2 பேருமே சேர்ந்து அந்த என்ன செய்யவே முடியல. யாக்கோபை கொடுக்கறத வேணான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா? ஒருவேளை அந்த பாதிப்பு தாரத்தில் பாதிக்கப்பட்டு ஒரு பெரிய இழப்பை சந்திச்சா கூட என்ன செய்யலாம்? அந்த பழி வாங்குற எண்ணம் இருக்கலாம் இல்லையா? சரி, நம்மகிட்ட ஆஸ்வத்தை ஏமாத்தி வாங்கிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், இவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோமே, இவ்வளோ நம்ம வருத்தப்படுறோமே, நம்ம இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு வாய்ப்பு உண்டாகும் இல்லையா? ஆனால் இப்போ அவன் எப்படி இருக்கிறான் ஏசா? இப்போ யாக்கோபை கொடுத்தா கூட எனக்கு வேண்டாப்பா, என்கிட்டயே ஏராளமாக கிடக்குது, என்கிட்டயே ஏராளமாக இருக்கு. அப்போ ஏராளமாக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் கொடுத்துருந்தாலும் அவனுக்கு அந்த எண்ணம் என்ன எண்ணம் போல, பழி வாங்குற எண்ணம் போகலை. பழி வாங்குற எனக்கு இப்படி செஞ்சான்ல, இப்படி அவன் ஒருவேளை அவங்க செஞ்சதுனால நம்ம பாதிக்கப்பட்டிருந்தா கூட அந்த எண்ணங்கள் வருவது இயல்பு. ஆனால் வரக்கூடாது எண்ணம் வருவது இயல்பு. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையை தாண்டி எப்படி இருக்கிறான்? ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறான், ரொம்ப நல்லா இருக்கிறான். இந்த 20 வருஷமா இவன் தான் என்ன செஞ்சுன்னு இருக்கிறான், அனுபவிச்சுட்டு இருக்கிறான். இப்ப கூட யாக்கோபு என்ன செய்யவே இல்லை, நீ போப்பான்னு சொல்லவே இல்லை இல்லையா? 36ஆம் அதிகாரத்து வரும்போது யாக்கோபு என்ன செய்யவே இல்லை, இது ஏன் இடம், நீ என்ன செய்ய, என்ன விட்டு நீ வெளியே போன சொல்லவே இல்லை. இவனை தான் என்ன செய்யறான், இங்க நம்ம இருக்க முடியாது, இன்னும் என்ன செய்ய முடியாது, ரொம்ப இடம் நெருக்கடியா இருக்கு, நம்ம என்ன செஞ்சிடலாம், வெளியில போகலாம். அவன் தான் என்ன செய்யறான், போகிறான். அப்ப அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருந்தும் போது கூட அதனால என்ன செய்ய முடியல, அந்த பழி வாங்குற எண்ணத்தை மாத்திக்க முடியல. ஏன்? எனக்கு அப்படி செஞ்சான்ல, எனக்கு அவன் அப்படி செஞ்சான்ல. அன்னைக்கு சிங்கிளா இருந்தான், ஆனா இன்னைக்கு 400 பேட வரான். பாத்தீங்களா? 20 வருஷம் முன்னாடி யாக்கோபு ஏசா எப்படி இருந்தான், சிங்கிளா இருந்தான் இல்லையா? ஆனா இன்னைக்கு 400 பேரோட கூட வரான் இல்லையா? காரணம் என்ன? அன்னைக்கு செஞ்சதை நான் என்ன செஞ்சு ஆகணும், எனக்கு அவன் ஒண்ணு செஞ்சான், நான் அவனை பழி வாங்கியே தீரணும். பழி வாங்குற எண்ணம் 100% ஏசாவின் ஆவி மாம்சம். பழி வாங்குற எண்ணம், அதாவது ஒருத்தர் ஒன்று செஞ்சாங்கன்னா அதுக்கு பதில் என்ன செஞ்சு ஆகணும், நான் செஞ்சே தீருவேன். அதை நேரடியாகவோ, சில பேர் நேரடியாக செய்வாங்க, சில பேர் மறைமுகமாக செய்வாங்க. ஆக மொத்தம் ஒன்று செய்வதற்கு பதில் மறுபடியும் அதுக்கு ஒன்று செய்கிறாங்கன்னா அது ஏசாவின் ஆவி. அந்த வல்லமை தேவன் என்ன செஞ்சு போயிடணும், அழிச்சு போடும்படியா. தலையை உயர்த்தப்படி ஜெபம் பண்ணலாமா? தலைகளை உயர்த்தப்படி ஜெபம் பண்ணலாமா? அந்த பழி வாங்குற எண்ணம் எங்களுக்குள்ள அழிச்சு போகட்டப்பான்னு ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த பழி வாங்குற எண்ணங்க எங்களுக்கு ஒருவர் செய்கிற காரியத்துக்கு பதிலா அவங்களுக்கு தீமையை செய்வதற்கு ஏதாவது ஒரு விதத்தில், ஏதாவது ஒரு கோணத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில் சமயம் கிடைக்கும் போது ஆண்டவரே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களை பழி வாங்க வைக்கிற இந்த ஏசாவின் ஆவிங்க, இந்த ஏசாவின் வல்லமை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்
முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. அந்த பழிவாங்குற எண்ணம், அந்த பழிவாங்குற சுபாவம் எங்களுக்குள்ள இருக்கவே கூடாது ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கவே கூடாது ஆண்டவரே. நாங்க நல்ல நிலைமையில இருக்கும்போது கூட, நாங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது கூட அவங்க இப்படி செஞ்சாங்க, அதுக்கு பதில் நான் செஞ்சே தீருவேன், அதுக்கு நான் பதில் பண்ணியே தீருவேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணங்களோடு செயல்படுகிற இந்த ஏசாவின் ஆவிகள், இந்த ஏசாவின் வல்லமைகள், இந்த ஏசாவின் கிரியைகள் முற்றிலும் அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, முற்றிலும் அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, முற்றிலும் அபத்தமாய் போகும்படி ஜெபிக்க. இந்த ஏசாவின் வல்லமைகள் ஒரு நாள் கிரியை நடப்பிக்கவே கூடாது, ஒரு நாள் கிரியை செய்யவே கூடாது, ஒரு நாள் ஆண்டவரை கிரியை ஏற்படுத்தவே கூடாதையா. அதை எங்களுக்குள்ள தூண்டி ஆண்டவரை ஒருவர் எங்களுக்கு செய்யற தீமைக்கு பதிலாக எங்களை தீமை செய்ய வைக்க பார்க்கிற இந்த ஏசாவின் ஆவிகள், இந்த ஏசாவின் வல்லமைகள் அழிக்கப்படணும் ஆண்டவரே, அழிக்கப்படணும் ஆண்டவரே, அழிக்கப்படணும் ஆண்டவரே, அழிக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே, முறியடிக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே, முறிஞ்ச நிர்மலமாய் போகணும் ஆண்டவரே, முறிஞ்ச நிர்மலமாய் போகணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஏசாவின் ஆவிகள், இப்படிப்பட்ட ஏசாவின் வல்லமைகள் முற்றுமா கருவறுத்து போட்டுருங்கப்பா, முற்றுமா கருவறுத்து போட்டுருங்கப்பா, முற்றுமா கருவறுத்து போட்டுருங்கப்பா. அதை கிரியை நடப்பிக்காதபடிக்கு ஆண்டவரே ஒருவர் எங்களுக்கு ஒன்று செய்யறத மனசிலே வச்சிரு, அதை பழி வாங்குற, அதை பழி வாங்க வைக்கிற இந்த ஏசாவின் ஆவிகள் எல்லாம் முற்றும் அழிச்சு நீர்மூலமாக்கி போட வேண்டும். உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி ஆறாவது கிரியை மறக்காமையும் மன்னிக்காமையும். அப்படி ஆறாவது கிரியை மறக்காமையும் மன்னிக்காமையும். ஏன்னா ரெபேக்காள் சொல்லுவாங்க, அவனை சொல்லுவாங்க, உங்க சகோதரன் கோபம் தணிஞ்சு நீ செஞ்ச காரியத்தை அவன் மறந்த பிறகு நான் உன்னை என்ன செய்யறேன், உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. அவன் என்ன செய்யணும், மறக்குமா, அவன் என்ன செஞ்சிருவான், மறந்துடுவான். 45வது வசனத்துல அவன் செய்த, அவன் என்ன செய்யறான், உன்னை அழைச்சிடுறேன், அவனை செஞ்சிருவான், அவன் மறந்துடுவான்ப்பா, நான் அவனை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை ஆடு அனுப்பி உன்னை அழைச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்ப கடைசி வரைக்கும் அவன் என்ன செய்வே இல்லை, மறக்கல இல்லையா. 20 வருஷமா யாக்கோபு என்ன செய்வே இல்லை, 20 வருஷம் என்ன செய்வே இல்லை, கூப்பிடவே இல்லை. யாக்கோபு என்ன செய்ய கூப்பிடவே இல்லை. அப்படின்னா இப்ப ஏசாயா என்ன செய்வே இல்லை. இப்போ ஒருவேளை ஒருவர் செய்யறத நம்மளாலுக்கு மறக்க முடியாம இருக்கலாம், ஞாபகம் இருக்கதான் செய்யும், ஆனா மன்னிக்க முடியும். மறக்கிறது அப்படின்னு சொல்றது என்ன செய்ய முடியும், அவங்க செஞ்சதை சரி இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க விடு அப்படின்னு என்ன செய்ய முடியும்னா நம்மளால என்ன செய்ய முடியும், மன்னிக்க முடியும். மன்னிக்க முடியாம இருக்கிறது ஏசாவின் ஆவி. அதாவது அவங்க செஞ்சது ஒரு ஆள் ஒருத்தர் செய்யறாங்க, ஒருத்தர் பேசுறாங்கன்னா அது ஞாபகத்தை கட்டாயம் என்ன செய்யும், ஞாபகத்தில் இருக்கும். அதாவது மெமரி பவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஞாபகத்தில் இருக்கும், அதை மறக்கவள முடியாது. ஆனா என்ன செய்ய முடியும், அதை மன்னிச்சிட முடியும். அப்ப மறந்ததுக்கு அடையாளமே என்ன, மன்னிச்சிடணும். அப்ப அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடிய எந்த ஒரு காரியம் அவங்களுக்கு நம்ம செய்யவே கூடாது. அப்படி செய்வதுதான் மறக்காம என்றார். இப்படி செஞ்சது என்ன செய்யவே இல்லை, அவன் மறக்கல, அவன் செய்தவன் மறக்கல. யாக்கோபு செஞ்சதை ஏசா கடைசியோட என்ன செய்யவே இல்லை, மறக்கவும் இல்லை மன்னிக்கவும் இல்லை. மறக்க முடியலனாலும் அதை கட்டம் என்ன செய்ய முடியும், மன்னிக்க முடியும். அப்ப மன்னிக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, பவுல் கொரிந்தியருக்கு சொல்லுவாரு, அவனை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு செயல் நம்ம செய்யலன்னா, அவனுக்கு தேவைப்படுகிற உதவியை நம்ம செய்யலன்னா அவனை நம்ம மன்னிக்கலன்னு அர்த்தம். பவுல் சொல்லுவார் கொரிந்தியருக்கு, அவன் செய்த தீமைக்கு வந்து என்ன செய்யுங்க, அவனுக்கு ஆறுதல், அவனை மன்னித்து அவனுக்கு ஆறுதல் செய்யுங்க அப்படின்னு. அவனுக்கு என்ன பண்ணுங்க, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுவார், மன்னித்து அவனுக்கு என்ன பண்ணுங்க, ஆறுதல் செய்யுங்க, இப்படி சாத்தான மோசம் போகாம இருங்க அப்படின்னு கடைசி என்ன பண்ணுவார், எழுதினு வருவார் இல்லையா. அப்போ மன்னிச்சோன்றதுக்கு அடையாளமே என்ன, அவனுக்கு தேவைப்படுகிற உதவியை நம்ம செய்வது தான் அவனை மன்னிச்சதற்கான அடையாளம். அதை மறந்ததுக்கும் மன்னிச்சதுக்கும் அடையாளம் என்னன்னா, அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ, என்ன உதவி, அந்த உதவி ஒருவேளை நம்மகிட்ட நம்ம கேட்காம இருக்கலாம். ஏன்னாக்கா அவங்க நம்ம செஞ்சது அவங்களுக்கு தெரியும், நம்ம இப்படி செஞ்சோம், நம்ம எப்போ இப்படி கேட்கறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியலாம். பட் அவங்க அதை கேட்கலனாலும் பட் அவங்களுக்கு அந்த உதவியை நம்ம செய்வதற்கு முன் வருவோமானால் நம்ம அவங்களை என்ன செஞ்சிட்டோம், மன்னிச்சிட்டோம். அவங்களை என்ன செஞ்சிட்டோம், மன்னிச்சிட்டோம். அதை கர்த்தர் மறந்துட்டோம் என்பது அர்த்தம். ஆனா யாக்கோபு 20 வருஷமா என்ன செய்வே இல்லை, அவன் மறக்கவும் இல்லை மன்னிக்கவும் இல்லை. அவன் வரான்னு கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு ஏதாவது ஒரு தேவை என்ன செஞ்சு ஆகணும், நான் செஞ்சு அவனுக்கு உதவி செய்யணும்னு போல. ஆனா அதே 33ஆம் அதிகாரத்துல அதை மன்னிச்சிட்டு பிறகு என்ன செய்ய வரப்போறாரு, நான் அவனுக்கு துணையா நிக்கிற வான்னு கூப்பிடுறாரு, அவனுக்கு துணையா இருக்கிறவா. இது எப்ப சொல்ல முடியல, மன்னிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அப்ப 20 வருஷமா யாக்கோபு செஞ்சதை ஏசா என்ன செய்வே இல்லை, மறக்கவும் இல்லை மன்னிக்கவும் இல்லை. மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம் இருக்குதுன்னா
அந்த மன்னிக்க எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் மன்னிச்சலாம். இப்ப நான் ஒரு ஆளை மன்னிச்சேன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்களுக்கு தேவைப்படுகிற உதவியை அவங்க கேட்காமலேயே நான் செய்யறதுக்கு முன் வரலன்னா நான் மன்னிக்கலன்னு அர்த்தம். அவங்களுக்கு தேவைப்படுகிற உதவிகளை பட் அதை அவங்க செஞ்ச நிமித்தமா அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க, நமக்கு என்ன வச்சு அவங்கள பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாதிக்கப்படும் போது கூட அவங்களுக்கு தேவையான உதவிகள் என்னால் செய்ய முடியும். ஆனால் செய்யறதுக்கு என்ன வரல, எனக்கு விருப்பம் இல்லை, மனசு வரலன்னா அது ஏசாபின் ஆவி. அது ஏசாபின் ஆவி. முடிஞ்ச நேர்மலங்கள் படி ஜெபிக்கலாமா? மன்னிக்கிறது கிறிஸ்துவின் சுபாவம். அப்படிப்பட்ட மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு தாங்கப்பான்னு ஜெபமா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அப்படி எங்களுக்கு விரோதமா ஒருவர் தீமை செய்கிற போது அந்த தீமையை நாங்கள் மனதார மன்னித்து ஆண்டவரே, நாங்கள் மனதார மன்னித்து அவங்களுக்கு தேவைப்படுகிற ஆசீர்வாதத்தை, அவங்களுக்கு தேவைப்படுகிற நன்மையை நாங்கள் மனப்பூர்வமாக செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. யாக்கோபு ஆண்டவரே 10 முறை சம்பளத்தை மாத்திர போது கூட அந்த லாபானுக்கு செஞ்ச நன்மையை அவன் செய்யாம விடவே இல்லை, அவன் செய்யாம விட்டு விடவே இல்லை. கடைசி நிமிஷத்தில் கூட அந்த நன்மையை அவன் செய்து இருக்கிற போல தகவல் அப்படிப்பட்ட அந்த யாக்கோபின் ஆவிகா எங்களுக்குள் இருக்கிறவே ஒளிய, அந்த தேவ ஆவிதான் எங்களுக்குள்ள இருக்கணுமே ஒளிய. இந்த ஏசாபின் ஆவி ஒரு நாள் ஆண்டவரே அடுத்தவன் எங்களுக்கு செஞ்சதை நினைச்சு இப்படி செஞ்சாங்க, அவங்கள ஆண்டவரை மறக்காம அதுக்கு ஏற்றாற்போல ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிற அவங்களுக்கு தேவைப்படுகிற நன்மையை, தேவைப்படுகிற உதவியை எங்களுக்கு செய்வதற்கு முன் வராம போகிற இந்த ஆண்டவரை ஏசாபின் ஆவிய, இந்த ஏசாபின் வல்லமையை எனக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க. இது ஒரு நாள் எங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. அடுத்தவங்களை மன்னிக்கிற சுபாவம் எங்களுக்குள்ள வேணும் ஆண்டவரே, மற்றவங்களை மன்னிக்கிற சுபாவம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, மற்றவங்களை மன்னிச்சு ஆண்டவரே மறக்கிற சுபாவம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நாங்க மறந்ததுக்கு அடையாளமே அவங்களுக்கு தேவையான நன்மையை செய்ய வேண்டுமானா அந்த நன்மையை செய்வதற்கு நாங்க மனப்பூர்வமா முன் வரணும் ஆண்டவரே, நாங்க மனப்பூர்வமா முன் வரணும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையா நீர் இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. 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 அந்த மன்னிக்கிற சுபாவம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, அந்த மன்னிக்கிற சுபாவம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய ஒருவர் தீமையை செஞ்சாலும் அதை மன்னிச்சு விடுகிற அவனுக்கு தேவையான உதவியை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட மனப்பக்குவம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அந்த மனப்பக்குவத்தோடு செயல்பட்டு நாங்க ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கத்தக்க அளவுக்கு ஏசாபின் ஆவி எங்களுக்குள்ள கிரியை செய்யாதபடி அதை துரத்தி விடுவதற்கு ஏற்ற காரியங்களை என் ஆண்டவராகிய தேவன் நீங்க செய்ய வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். கர்த்தருடைய கரம் இறங்கி ஒரு பலமாய் கிரியை செஞ்சு உங்க நாமத்தை மறக்கும் என்று ஜெபிக்கிறோம். கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவன். அந்த மன்னிக்கிற சுபாவத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிச்சு காத்துக்கொள்ளுங்க. தேவ கரம் கூட இருக்கட்டும், நடத்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மற்றவர்களுக்கு முன்னால தன்னை நல்லவனாகவே காட்டிக்கிறது ஏசாவினுடைய 7வது கிரியை. நான் சொல்ற ஒரு வார்த்தை என்ன, அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், உன்னை அழிக்க மாட்டேன். அப்பா மறிக்கிற காலம் வரும், மறிச்ச பிறகு அந்த மரணத்துக்கு நீ வருவ. அங்கதான் யாக்கோபு இருக்கிறார் இல்லையா? இன்னும் எங்க போல, பதனராமுக்கு போகல, எங்க தான் இருக்கிறாரு, அதே ஊர் தான் இருக்கிறார். அப்பாவுக்கும் கண்ணு தெரியாது. ஆனா நம்மளை பத்தி என்ன செய்யக்கூடாது, மற்றவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது, நம்மளை தப்பா அப்படின்னா. ஆனா தப்பான காரியத்தை செய்யணும், அந்த தப்பை என்ன பண்ணிடக்கூடாது, வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. அது குறிப்பா யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, குறிப்பா அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. போன வாரம் ஜெபிக்கும் போதும் ஆகாருக்கு இப்படி ஒரு இஸ்மாலுக்கு ஜெபிச்சோம். என்ன ஜெபிச்சிருக்கோம், ஆகார் அந்த இஸ்மால் என்ன செய்வான் அப்படின்னாக்க, ஸோ அப்பா கிட்ட நல்லவன மாதிரி இருப்பான் இல்லையா, ஆனா அம்மா கிட்டையும் நல்லவன இருப்பான். ஆனா ஈசா கிட்ட தான் வேலை என்ன செய்வான், காட்டும் இல்லையா. இவனை பத்தி ஈசாக்கை பத்தி பேசுறது யாருக்கு தான் தெரியுது, சாராளுக்கு மட்டும் தான் தெரியுது. ஆனா அவனை பத்தி போயிட்டு ஆபிரகாம் சொன்னா என்ன இருக்குது, தன் மகனை குறித்து சொல்லப்பட்டது ஆபிரகாமுக்கு மனசு நோவா இருக்குது. மனசு நோகுது இல்லையா, நம்மளை பையனை பத்தி இப்படி சொல்றானே, அவன் இப்படிப்பட்ட ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, நினைக்கிறார் இல்லையா. அதே போல பாருங்க, இந்த ஏசா என்ன செய்ய விரும்புறாரு, அப்பாவுக்கு முன்னாடி என்னவா இருக்கணும், நல்லவனா இருக்கணும். அப்பா செத்தட்ட பிறகு இவனை யாரும் என்ன செய்ய முடியாது, கேட்கவே. ஏன்னா இப்ப அப்பாவுக்கு தெரிஞ்ச அப்பா ஒரு வார்த்தை சொன்னா கூட இவன் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்பா அடிக்க தேவையில்ல, உதைக்க தேவையில்ல, அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், யார் பாதிக்கப்பட்டுருவான், ஏசா பாதிக்கப்பட்டுருவான். அப்ப பாதிக்கப்பட கூடாது, அடுத்தவங்க பாதிக்கப்படணும், நான் என்ன செய்யக்கூடாது. அப்ப இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போனீங்க, எனக்கு என்ன சொல்லலாம், அடுத்தவங்க பாதிக்கப்படணும், நான் என்ன பண்ணக்கூடாது. இப்ப யாக்கோபு பாதிக்கப்படணும், ஆனா நான் என்ன பண்ணக்கூடாது. எப்ப பாதிக்கப்படுவேன், ஒருவேளை எங்க அப்பா உயிரோடு இருக்கும் போது இந்த யாக்கோபு மேல கைய வச்சேன்னா எங்க அப்பா காதுக்கு போகும் இல்லையா. இப்ப காதுல எங்க அப்பா என்ன செய்வாரு, என்ன ஒண்ணு சபிக்கணும், இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லணும்.
இப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் என்ன செஞ்சிருப்பேன்? பாதிக்கப்பட்டுருவேன். அவர் ஆசீர்வதிக்கிறனாலே நான் பாதிக்கப்படுவேன் போது அவர் சபிச்சிட்டாருன்னா, யாக்கோபு பயந்தது எதுக்கு? ஒருவேளை நான் தடவி பார்த்து முடியல நினைச்சு எங்க அப்பா என்ன சபிச்சிட்டாருன்னா எனக்கு பெரிய சாபம் வந்துடும்ல. அப்போ ஈசாக்கு அடிக்க தேவையில்ல, உதைக்க தேவையில்ல, ஒரு வார்த்தை சொன்னாலும் யார் பாதிக்கப்பட்டுருவேன்? அப்படின்னா அவன் என்ன விரும்புறான்? அடுத்தவங்க பாதிக்கப்படணும், நான் பாதிக்கப்படக்கூடாது. அடுத்தவங்க எவ்வளவு வேணாலும் பாதிக்கப்படணும், எவ்வளவு வேணாலும். அவன் உயிரே கூட போலாம். யாருக்கு? யாக்கோபுக்கு உயிரே கூட போலாம். ஆனா நான் என்ன செய்யக்கூடாது? சின்ன பாதிப்பு எனக்கு. அப்ப அடுத்தவங்க பாதிக்கப்படணும், நான் பாதிக்கப்படக்கூடாதுன்ற எண்ணம் உள்ளவன் ஏசா. இந்த 7வது காரியத்துக்காக முடிஞ்ச அப்படியே கையை பிடிச்ச அப்படி ஜெபம் பண்ணலாமா? பக்கம் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணலாமா? அடுத்தவங்க பாதிக்கப்படணும், நான் பாதிக்கப்படவே கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற இந்த ஏசாவின் ஆவிகள் எனக்கு அழிக்கப்படும்படி அப்படி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படியே ஜெபம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அடுத்தவர்கள் பாதிக்கப்படணும், நான் எந்த விதத்துல பாதிக்கப்படவே கூடாது, நான் சின்ன பாதிப்பட எனக்கு வரக்கூடாது. அடுத்தவங்க பெரிய பாதிப்பை சந்திச்சா கூட பரவாயில்ல, நான் சின்ன பாதிப்பை சந்திக்க கூடாது என்ற எண்ணம் கொண்ட இந்த ஏசாவின் ஆவிகள் எங்களுக்கு ஒரு நாளும் இருக்கவே கூடாது ஆண்டவர், ஒரு நாளும் இருக்கவே கூடாது ஆண்டவர், கிரிய செய்யவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட அந்த ஏசாவின் வல்லமைகள் எனக்கு அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. அடுத்தவங்க எவ்வளவு வேணாலும் பாதிக்கப்படணும், நான் பாதிக்கப்படக்கூடாது, என் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, என் பிள்ளைங்க பாதிக்கப்படக்கூடாது, எங்க ஆசீர்வாதம் பாதிக்கப்படக்கூடாது, நாங்க எந்த விதத்துல பாதிக்கப்படவே கூடாது அப்படின்ற எண்ணம் கொண்ட இந்த ஏசாவின் ஆவிகள், இந்த ஏசாவின் வல்லமைகள் முற்றிலுமா அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமா அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க. அடுத்தவங்க ஆபத்தை பற்றியும் அடுத்தவங்க பாதிப்பை பற்றி கவலைப்படாம தன்னுடைய சுகத்தை மாத்திரமே கவனிக்கிற இந்த ஏசாவின் ஆவிகள், இந்த ஏசாவின் வல்லமைகள் அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க. ஆண்டவராக இயேசு பார்த்தீங்கன்னா தாம் பாதிப்பை பெருசா நினைப்பார தவிர அடுத்தவன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைப்பார். இதுதான் தேவனுடைய ஆவி. சிலுவைக்கு போய் இருக்கும் போது அந்த வலதற்க பார்த்து சொல்லுவார், அந்த பாலவ சொன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தான் செய்கிறது என்னது அறியாம செய்யறாங்க, இவன் பாதிக்கப்படக்கூடாது. இதை ஸ்தேவானு சொல்லுவார். அப்ப தேவ ஜனத்துடைய ஆவி என்ன? அடுத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது. பவுலக்கட சொல்லுவார், நாங்க கஷ்டப்பட்டாலும், நாங்க துன்பப்பட்டாலும், நாங்க துயரப்பட்டாலும் அது உங்க ஆசீர்வாதத்துக்காக தான் இருக்குது, இது உங்க ஆசீர்வாதத்து தான். ஒரு கிறிஸ்துவனுடைய சுபாவம், ஒரு தேவ ஜனத்துடைய சுபாவம் அடுத்தவங்க நன்மையை விரும்புவதை தவிர அடுத்தவங்க தீமையை விரும்புகிறது அல்ல. அடுத்தவங்க தீமையை விரும்ப வைக்கிற, அடுத்தவங்க பாதிப்பை விரும்ப வைக்கிற இந்த யாசாவின் ஆவிகள் முற்றிலுமா அழிஞ்சு போகணும் ஐயா. அடுத்தவங்க ஆபத்தையும் அடுத்தவங்க பாதிப்பையும் அடுத்தவங்க நஷ்டத்தையும் அடுத்தவங்க கஷ்டத்தையும் அடுத்தவங்க இழப்பையும் மனப்பூர்வமா விரும்ப வைக்கிற இந்த ஏசாவின் ஆவிகள் அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க. அடுத்தவங்க ஆபத்தையும் பாதிப்பையும் மனப்பூர்வமா விரும்புகிற இந்த ஏசாவின் ஆவிகள் அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்படிப்பட்ட அந்த 7 விதமான கிரியைகளை கர்த்தருக்கு முறியடிச்சு போடுங்கப்பா. இந்த 7 விதமான ஏசாவின் வல்லமைகள் எங்களுக்குள்ள சபைக்குள்ள குடும்பத்துல ரட்சிக்கப்பட தேவ ஜனங்களுக்கு மத்தியில இது கிரியை செய்யாதபடி அதை முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கும், அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீரே பாதுகாத்து நடத்தி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலுபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.